கிரிக்கெட், ஃபுட்பால் மாதிரியான டீம் கேம்ஸ்லயும் சரி, டென்னிஸ், பேட்மிண்டன் மாதிரியான இண்டிவிஜுவல் விளையாடுற கேம்ஸ்லயும், இன்னும் பல கேம்ஸ்லயும் கூட கேம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 ஆப்பனன்ட்ஸும் ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிறத நம்ம பார்த்திருப்போம். இத வந்து ஒரு ட்ரெடிஷனாவே ஸ்போர்ட்ஸ் உலகத்துல ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதுக்கான கீ ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அப்படின்னா ஆப்போனன்ட் பிளேயர்ஸையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதே மாதிரி கேமோட ரிசல்ட் என்னவா இருந்தாலும் ஆப்போசிட் டீமோட பிளேயர்ஸ் போடுற எஃபர்ட்டையும் நம்ம அக்னாலேஜ் பண்றோம் அப்படிங்கிற விதமாவும் இந்த ஹேண்ட் ஷேக்கை எடுத்துக்கலாம். ஃபுட்பால் மாதிரியான கேம்ஸ்ல ரெஃபரி லாஸ்ட் விசில் கொடுத்ததும் அதோட அந்த கேம் முடிஞ்சிடும். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டெலிவரி போல் பண்ணதும் அந்த கேம் அதோட முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் 2 டீமுக்கு இடையில இருக்க காம்படிஷன் இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளாவும் இந்த ஹேண்ட் ஷேக் பண்றத சொல்றாங்க. அடுத்ததா என்னதான் ஆப்போனன்ட் டீமா இருந்தாலும் அவங்க டீம்ல இருந்து போடுற எஃபர்ட்டுக்கு அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்றதுக்காகவும், ஒருவேளை அவங்க லூசிங் சைடா இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் கன்சோல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாவும் இந்த ஹேண்ட் ஷேக் பண்றதை எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இந்த ஐபிஎல் மாதிரியான பிரான்சைசி கிரிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் வேற வேற நாட்டுல இருக்கிற பிளேயர்ஸ்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அண்ட் டீம்ஸ் இடையிலயும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த கேம் முடிஞ்சதும் கண்டிப்பா ஹேண்ட் ஷேக் பண்ணணும் அப்படின்னு ரூல் எதுவுமே கிடையாது. எம்சிசிஏ இதை வந்துட்டு ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. அதாவது வேற வேற நாடு, வேற வேற கல்ச்சர்ல இருந்து வந்தாலும் நம்ம எல்லாரும் இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற கேம் மூலமா யுனைடடா தான் இருக்கோம் அப்படிங்கறக்கான ஒரு சிம்பிளா தான் இதை வந்து நம்ம எடுத்துக்கணும்.